அன்பார்ந்த கடவுளோர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, மார்கழி மாதம் ஒரு அருமையான மாதம். இந்த மார்கழி மாதம் சொல்லக்கூடிய தனுசு மாதம் சொல்லக்கூடியது உபயராசியில் வரும். உபயராசி குருவோட இந்த மாதிரி இந்த உபயராசி குரு மீனமும் சரி குரு தான். அதே மாதிரி மிதுனத்துக்கும் அந்த கன்னிக்கும் புதன் தான். இந்த குருவும் புதனும் கடவுள் குரு செல்வம். குருவை முறைச்சா நடக்காது, ஒன்றும் இல்லாத போயிடும். எத்தனை ஆண்டாலும் புதனை நினச்சாலும் நைவிடுவார். ஏன் உபயராசி கொடுத்துருக்கேன்னா ஜங்ஷன். உபயராசியில் தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை சொல்லுவாங்களே, அது கிடைக்கும். மாறுதல். ஏன்னா அந்த தனுசு ராசி சொல்லக்கூடிய அந்த மார்கழி மாதம் முடிஞ்சிடுதுனாலே உங்களுக்கு உத்தராயண புண்ணியகாலம் வரும். டேர்னிங் பாயிண்ட்டு. பூமி சர்க்குலேஷன் சுற்றின்னு இருக்கும்போது டேர்னிங் பாயிண்ட் அது. இதை மாதிரி இருக்கும்போது எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க பாருங்கள். நமக்கு எதுவும் வெளிப்படையே எல்லாம் தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் கிரகநிலையை பார்த்துடும். முதல்ல இந்த மார்கழி மாதத்தில் குரு எப்போதும் போல் வக்கரத்தில் அதிசாரத்தில் போன குரு வக்கரத்தில் கடகத்தில் இருப்பார். அதே மாதிரி புதனும் இந்த சூரியனும் இந்த கார்த்திகை மாதம் சொல்லக்கூடியது போன மாதம் சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் புதனும் சூரியன் இருப்பாங்க. இப்போ சூரியன் இந்த மாதம் வந்திருப்பார். இப்போ சூரியன் வரும்போது சூரியன் முன்னாடியே செவ்வாய் வந்துட்டார். தனுசுக்கு வந்தாச்சு. இப்போ செவ்வாய் சூரியன், அப்புறம் சுக்கிரன் வந்தாச்சு. சுக்கிரன் இருப்பார், பின்னாடி புதனும் வருவார். அதுக்கு முன்னாடி இந்த குரு வக்கரமாகி ரிவர்ஸில் மேலே போயிடுவார். அதாவது டிசம்பர் 21 அந்த சுக்கிரன் தனுசுக்கு வந்துடுறாரு. மறுநாளைக்கு வக்கர குரு மிதுனத்துக்கு போய்டுறாரு. பாருங்கள், டேட்டு பாருங்கள். அடுத்தடுத்து டைம் ஒரே வேகம், படுவேகம், பயங்கர டேர்னிங். நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சினிமா செட்டிங் போட்ட மாதிரி இருக்கும். அப்படி ஒரு மாறுதல், ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் இன் த வேர்ல்டு அண்ட் ஆல்சோ இன் இந்தியாவில் பாரதத்தில் எப்படியெல்லாம் மாறுதல் வரப்போகுது வெறும் க்ஷணத்தில் அப்படி சினிமா படம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஷூட்டிங் அந்த சீன் மாற்றுறாங்க. அந்த அளவுக்கு மார்கழி மாதத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். அதை போட்டோம் எங்களுக்கு எதாவது வருமா? உன் நிலைமே மாறிடுதுயா, உன் நிலைமே மாறிடுது. என்னமோ நீ தான் சம்பாதிச்சு நீ தான் பார்த்து குடும்பத்தை நீ தான் பண்ணுறன்றியே. குடும்பத்தில் எப்படி மாறுதல் வருது நீங்களே பார்க்க போகிறீங்க. சந்தோஷம், அந்த அளவு வாய்ப்பு. ஏன்னா தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப குஷி. 39 கோடி தேவர்கள் இங்கே வந்து குஷியாக அமக்கலம் பண்ணிட்டுருக்காங்க. உங்கள் தெய்வங்கள்லாம் சந்தோஷமாக இருக்குது. ஏன் காரணம் என்னென்னா மார்கழி மாதம். அது வேடிக்கை. அதோட வேடிக்கை என்னென்னா இந்த புதன் தனுசு வந்துட்டார். மறுநாளே வந்துட்டார். அந்த வக்கர குரு மேலே போட உடனே புதன் இங்கே வந்துட்டார். இந்த புதனும் குருவும் ராசி பரிந்து பண்ணிக்கிறாங்க. இது பாருங்கள், சந்தோஷம் குருக்கு. இல்லை, குருகிட்ட தான் எல்லா பவரும் இருக்குது. பணம் பொருள் அந்தஸ்து அவர்கிட்ட இருக்குது. அவர் பார்த்தா தான் கடாட்சம் கிடைக்கும். அவர் பார்க்கலை, அம்மா பசிக்குதே, அவ்வளோதான். இந்த ஒரு பூமி மட்டும்தான், உலக நாட்டெலாம் கிடையாது. பகவான் இங்கே உரையிறார். அதனால் இது இன்னும் போயிட்டுனா சுக்கராச்சாரியார் லீட் பண்ணுற எல்லாத்துக்குமே. ஏன்னா குருவால் இப்போ முடியாது. குரு வக்கரம் முடிஞ்சு வைகாசி மாதத்துக்கு பிறகு தான் ஆக்டிவேட் பண்ணுவார். அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சுக்கராச்சாரியார் செவ்வாய் 2 பேரும் பின்னாடியே இந்த புதன், இந்த 3 பேரும் மாற்றி பண்ணிட்டு இருப்பானுங்க. பறக்க. ஏன்னா ஒருத்தர் பண்ண வேண்டிய ஒர்க்கை இவ்வளோ பேர் பண்ண வேண்டியிருப்பாருங்க. இல்லைங்க, காரணம் இல்லாமல் இல்லை. ஏன்னா நாட்டில் தான் கீழ் இறங்கி பகவான் கீழ் இறங்கி வந்துட்டார்னா தோளில் கை போடுவாங்க, தெரியும். அன்டியூ அட்வான்டேஜ். அதனால தான் அந்த வேறு ஒன்றுமே இல்லை. அது பிறகு இந்த மாதத்தில் எந்த பெரிய மாற்றங்கள் இருக்கு. சூரியன் மார்கழி மாதம்னா தனுசில் இருப்பார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அது. தனுசு மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் சூரியன் செவ்வாய் ஒரு செவ்வாய் அருமையான ஒரு யோகம். செவ்வாய் மங்களம் சூரியன் மங்கள யோகம் கிடைக்கும். அடுத்தது சூரியன் சுக்கிரன், அதுவும் கிடைக்கும். அடுத்து அது ஒரு யோகம். சூரியன் புதன், அது ஒரு யோகம். குரு சப்தமத்தில் இருக்கார், அது ஒரு யோகம். வக்கரமாக இருக்கா இல்லைன்னு பற்றி கவலைப்பட வேண்டாம். 2 பேர் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கிறது பாருங்கள். அந்த வக்கரமான குரு பலமற்று போனாலும் தன்னுடைய ஷேரை கொடுக்குறார்.
எப்படி ரஷ்யா இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தன்னுடைய ஷேரை ஃபுல்லாக கொடுக்குறாரு. புதனும் குருவும் ராசி பருவத்தின இந்த மாதிரி அமைப்பில் இது வரைக்கும் ஒரு லைஃப்பில் எத்தனையோ ஒரு வருஷங்களுக்கு பிறகு வருது. அதெல்லாம் எனக்கு கணக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. இப்போ நமக்கு வருதா இல்லையா டேர்னிங் பாயிண்ட். இப்படியே ஒரு பொழுது விடியாக தான் பார்த்துட்டு போனதுக்கு ஒரு நாடு செழிப்பாக இருந்தாலும் நமக்கு நிம்மதியாக வாழ முடியும். நல்ல அரசுகள் வரணும். ஏதோ வேலைக்கு போகிற மாதிரி போயிட்டு அரசாங்கம் ஆள்றவங்க கும்பலாக இருந்ததுன்னா ராஜ தர்மம் நீதி வேறு ராஜநீதி நடத்தணும். அவ்வளோ சுலபம் இல்லை. பெரிய கொடைகள்லாம் கருத்துக்கள்லாம் கவுந்து ஊதுருது அந்த காலத்தில். கொஞ்சம் அசந்தாப்பு இல்லைன்னா போச்சு. அந்த மாதிரி அரசுகள்லாம் இருக்கணும். அப்பேற்பட்ட அரசுகள் வரக்கூடிய காலத்தில் இந்த செயல்பாடுகள்லாம் சிறப்பாக நடக்கிறது. இந்த மாதத்தில் இனி ஒவ்வொரு ராசி பலனாக பார்ப்போம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மார்கழி மாதம் சொல்லக்கூடிய மாதம் டிசம்பர் ஜனவரி, செகண்ட் ஃபார் டிசம்பர், ஃபஸ்ட்டு ஃபார் ஜனவரி. அப்பேற்பட்ட மாதம். தனுசு உபயராசி. குரு இப்படி இருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. குரு எப்படி இருந்தாலுமே அவர் பார்வை விசேஷம். அவருக்கு பார்வைக்காக வேண்டி அவர் சந்தோஷமான நிலையில் அமைப்பில் உண்டாக்கி ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டு உண்டாக்கிட்டார் பகவான். குரு அந்த செவ்வாய் சூரியன் சத்தம் பண்ணாமல் சுக்கிரன் வருவார். அப்போ சுக்கிரன் வரும்போது அந்த மிதுனத்துக்கு குரு போயிடுவார். பின்னோக்கி போயிடுவார். வக்கரத்தான் இருப்பார். அப்படி அங்கே சனீஸ்வரர் ராகு உட்காந்துருப்பான் கும்பத்தில் பார்க்குறார். எப்படி இருக்கு பாருங்க. குரு யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அதே உபயராசிக்கு சம்மந்தப்பட்ட குரு. அவர் களத்திரமாக இருப்பார். அந்த 10ஆம் வீடுக்காரங்க சொல்லக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்டது கர்மஸ்தானங்கள் சொல்லக்கூடிய 10ஆம் வீடு தொடர்பு உள்ளவர். என்ன தான் சம்பாதிச்சாலும் ரூபா வேல்யூ இறஞ்சி போய் விஷயப்படி நாடு திவாலானா என்ன இண்டஸ்ட்ரி டம்பாச்சு என்ன பிரயோஜனம் இல்லையா? கூகுள் நான் விட்டுட்டு நான் போயிடுறேன், அமெரிக்கா அந்த வருஷத்துக்கு இருக்கும், அமெரிக்கா திவால் சொல்லிக்கணும் இல்லை. இப்படியே ஃப்ராடு பண்ணி எத்தனை நாள் ஓடிட்டுருக்கான் பாரு. அதனால் கூகுள் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாமல் பார்க்குற அளவுக்கு இருக்குது. இந்த லட்சத்தில் இருக்குது. இந்த லட்சத்தில் இருக்குது நாடு. அப்படியே மிரட்டி வச்சு காலத்தை ஓட்டுறாங்க. நாட்டை கையில் வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு தான் உலகத்தில் அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் நாசம் பண்ணாங்க பற்றி அதே தான் இன்னும் தொடர்ந்து பண்ணிட்டுருக்காங்க. அது மாறவே மாட்டாங்க. பிஸ்னஸ் மேக்னெட்டோட புண்ணாகட்டி மேசஸ் எத்தனை நாளைக்கு ஓடும் கேட்குறேன். இப்போ ஏற்பட்ட சரி போட்டோம். நம்ம நாட்டை அது மாதிரி கும்பல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் விடுகாலம் வந்துடுத்து. ஒன்றும் நீ மாறி இல்லை நீ மேலே போயிட்டு அந்த மாதிரி தான் வரப்போகுது. இந்த மாதம் தனுசு மாதம் சொல்லக்கூடிய மார்கழி மாதம் ட்ரெண்டு அரசியல் சேஞ்சஸ் பயங்கரமாக இருக்கும். எக்கச்சக்கம் ஒரு பெரிய மாறுதல்கள் நடக்கக்கூடியது. தர்மத்தை நிலைநாட்டணும்னா ஒன்று சரண்டர் ஆகு, இல்லை மேலே போயிடணும். 2 தான். இந்த குழவெல்லாம் கிடையாது. அப்படி தான் அமைப்பில் உண்டாக்கியிருக்கு. நம்ம நாடு எவ்வளோ வருஷம் கழித்து மறுபடியும் திக்க போகிறதுனா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இத்தனை நாளாக இப்படியா முட்டாளாக இருந்தோன்னு தோணும். முட்டாளாக்கப்பட்டோம். மழுங்கப்பட்டது, அசுத்தப்படுத்தினாங்க, நாசம் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பொக்கிஷம் நாசம் பண்ணாலும் பொக்கிஷம் தானே அது பூமி. பகவான் ஒரே மடம் இது, வேறு எங்கேயும் கிடையாது. எல்லாத்துலேயும் பகவான் இருக்கான், எல்லாத்தையும் பகவான் இருக்கான். ஒன்றும் பண்ண மாட்டான், உட்காந்துருப்பான். இங்கே அவன் வாழணும் அனுபவிக்கிறோம், நம்ம கூட அனுபவிச்சுட்டுருக்கான். பாரத பூமி மட்டும்தான், வேறு நாடு கிடையாது. சரி, இந்த மிதுனத்துக்கு எப்படின்னு பிஸ்னஸ்ஸு நான் போன வருஷமே சொல்லியிருக்கேன். ஆரம்பத்தில் 4-5 மாதம் முன்னாடி நினைக்கிறேன். எல்லா நாடையும் முட்டாளாக்கிட்டு ஜீரோவாக்கிட்டு நம்ம பிஸ்னஸ் ஆகிடுவோம், பெரிய ஆள் ஆகிடுவோம். அதுதான் நடந்துருக்கு. இப்போது எதிர்பார்க்கணும். சோத்துலேருந்து எல்லாத்துலேருந்து ஒன்றுமே இல்லை, எல்லாம் இங்கே எதிர்பார்க்கணும். பூமியில் துருக்கி கேட்குறான் பாரு, முடியாதுட்டார், நாசம் பண்ணானுங்க. அதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த அளவுக்கு உள்நாட்டு பாதுகாப்பு வெளிநாட்டு பாதுகாப்பு துறையில் ஒன்றுமே இல்லை. ஏமாந்து போய் எப்படியே போயிட்டாங்க. நாட்டை அடமானம் வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ தான் விழிப்பிடிச்சி வந்திருக்கு. சந்தோஷமான விஷயம். இந்த ஒரு விஷயம் இருந்தால் போதும். நமக்கு இந்த புக்குகளை படித்தா நான் ஞானம்லாம் வராது. இறையாமை நிறைஞ்சி இருந்தால் தான் முடியும். அதுதான் ஞானத்தில் வருது. நம்ம நாடு மட்டும் அப்படி தான். எல்லாம் அறிந்தவர்,
நான் ஒன்றும் அறியலை, என்ன நீ கொடுத்ததான் உண்டு, அப்படியே ஞானம். அது இருந்தால் தான் விழிப்புணர்ச்சி வரும், இல்லைன்னா வராது, அறிவு மயங்கிடும். சரி, இதுக்கு சொல்கிறேன்னா வியாபாரிகளுக்கு எப்போதுமே விழிப்புணர்ச்சி இருக்கணும், சந்தர்ப்ப சூழ்நிலை பயன்படுத்திக்கணும். முன்னாடி சொல்லியிருக்கேன். அறிவு, அந்த புதன் அவர் தான் அத்தனை சொத்துக்கும் உரியவர். அந்த புதனுடைய வீடு இது வியாபாரி. அதே சமயத்தில் அதே புதன் தான் சுகஸ்தானத்து அதிபதி. அதே புதன் தான் குரு உட்கார்ந்துருக்கார். குரு தான் சப்தமாதிபதி. கலத்திரம், ஷேரிங் ஆஃப் லைஃப்பில் என்னென்ன உண்டோ அனுபவிக்கிற ஷேரிங்கில் உங்களுடைய விருத்திக்கு வருது எல்லாமே ஷேர் பண்ணிக்கணும். நானே எல்லாத்தையும் பண்ணிக்க முடியுமா? முடியாது. என்னோட சரீரமே எனக்கு ஒத்துழைக்காது, அப்புறம் நானே எப்படி பண்ணிக்கிறது? அதனால் இப்படி இருக்கும்போது ஷேரிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனலாலும் சரி, குடும்பத்திலாலும் சரி, நம்ம வெளியூர் ஷேர் பண்ணிக்கிறதாலும் சரி, வியாபாரம் சரி, ஒரு அது பேர் தான் கடத்தரம்னு பேர். அது கடத்தரமாக செயல்படுவார் குரு. அதே கடத்தரம், அதே அத்தனை தொழிலுக்கும் நம்ம ஜீவனாம்சத்துக்கும் எல்லாமே ஜீவனங்களுக்கும் காரணமாக இருக்க கர்மங்களுக்கும் என்னென்ன கர்மம் நமக்கு தெரியுமா? யூஸ்வலாக கல்யாணம் பண்ணி குழந்தை குடியேற்றோம், அப்பா அம்மா தாத்தா பாட்டி விருப்பம் நண்பர்கள், அது அவ்வளோதான் நமக்கு தெரியும். வெளிவட்டாரத்தில் இப்படி எதிர்பார்க்குறமா என்ன இருக்கோ அது அனுபவிச்சுன்னு போகும். அது தெரியாது நமக்கு. பிஸ்னஸ் ஆங்கிளோடு இருக்கக்கூடியவங்க எப்பொழுதுமே பிஸ்னஸ் ஆங்கிளில் இருப்பாங்க. ஏன்னா தான் வாழ, குடும்பம் வாழ, வெளி உலகம் வாழ்ந்தால் தான் நீ வாழ முடியும், நம்ம நாடு பொறுத்திருக்கும். அதனால் அதை பார்த்து அருமையான செயல்பாடுகளில் அட்டகாசமாக செயல்படக்கூடிய காலம்தான் இது. புதனுடைய சம்மந்தப்பட்ட டைரெக்டாக குருவோடு ஷேர் பண்ணிக்கிறார். 50-50 சொல்லணும்ல, ஷேரிங். இந்த ஒப்பந்தம் போடுறாங்களே, பரஸ்பர ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம் நோடி போடுறாங்க, அதான் ஒப்பந்தம் தான் அது. அப்பேற்பட்ட ஒப்பந்தம் போடுறவங்களுக்கு நடக்கிறது பார்த்திங்களா? அதே ஒப்பந்தம் அங்கே நடக்கிற மாதிரி இங்கே நடக்கிறது. ஏமாற்று பிரிவுகளில் அடையாளம் கண்டு விலக்கிடுறாங்க. அந்த தைரியம் உண்டு. அந்த தைரியத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ராஜதந்திரங்கள்லாம் வேணும். அதுக்கு உண்டான நபர் தான். ரொம்ப சந்தோஷமாக நினைக்கும் போது ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்படி நமக்கு பேக்ரவுண்டாக பகவான் தூண்டி விட்டு செயல்படக்கூடிய காலம் இந்த காலம். நல்லா ஒவ்வொரு குடும்பத்திலும் வெளிச்சம் வரும், தீபம் ஏற்றப்படும். அருமையான அட்டகாசமான இந்த மாதத்தில் கடன் உபாதைன்றது முக்கியன்னு போட்டு அதுக்கு வழி பிறந்து கடன் அடைச்சிருவீங்க. ஏதோ மாதம் இன்ஸ்டால்மெண்ட் கட்டி ஏதோ கட்டிகிட்டே இருக்கிறது, வழி இல்லாமல் கட்டிட்டு இது மாதிரி எதிர்பார்த்து எல்லாம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அதன மாதிரி வியாபார தந்திரங்கள் உங்களுக்கு உண்டாகும். 1 ரொட்டேஷனுக்கு நிறைய பணம் வரும், மல்டிப்புளாக வரும். அட்டகாசமாக இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி நம்ம குடும்பத்திலே சொந்த பந்தங்களில் எல்லாம் ஒற்றுமை காண்றதுனால எல்லோரும் ஷேர் பண்ணிப்பாங்க. பயங்கரமான ஃப்ரான்ச்சைஸ் வியாபாரம் தலை பெருகும். உள்நாடு வெளிநாடு எல்லா நாடும் போகும். இதே போர் மயமாக இருக்க வண்ணா அது இருந்தாலும் நமக்கு திங்கிறதுக்கு எல்லா நாடும் போகும், எல்லா நாடுக்கு போகும். செம்ம காசு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு சாதாரண குடிமகனுக்கு கூட வந்து சேரக்கூடிய அளவுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் நமக்கு வந்து சேரும். அத்தளவுக்கு வியாபாரம் தந்திரம் பெருகும். உள்நாட்டு வியாபாரம் நிறைய பெருகும். ஒரு பிரச்சனையும் இல்லை, தடைகள் இல்லை, முடைகள் இல்லை. விருத்திக்கு ஒரு விளைபொருள்கள் நன்னா விளையும். இந்த மழையை நாசம் பண்ணி இது பண்ணுறது அது எப்போதும் போல் மழை நாசம் பண்ணலை. மழை பெய்யறது நாசமானதை நம்ம அரசுகள்லாம் பொறுப்போடு நடந்துருந்தால் அது நாசம் ஆகிருக்காது. அப்படி ஒன்றும் மழை பெருசாக பெய்யலை. கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது அந்த அளவுக்குலாம் மழை இல்லை. ஆனால் சொல்லிக்கணும் மழை, அப்போ தான் அது ஒரு பந்தாவாக இருக்கும். அவங்களுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. இருந்தாலும் இந்த அளவுக்கு மழை பெஞ்சால் கூட போதும். வியாபாரிகள், விவசாயிகள், வேளாண்மை எப்போது செழிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் மழை பெஞ்சிருக்கு. ஒரு கவலையும் இல்லை. நன்னா திறம்பட இருக்கும். நல்ல இன்னோவேஷன். இப்போ இண்டஸ்ட்ரியில் இந்த வேளாண்மை துறையின் ஃபீல்டில் நல்ல இன்னோவேஷன் நிறைய வந்திருக்கு. பிரமாதமாக இருக்கும். இயற்கையோடு ஒட்டின வாழ்க்கை அமைப்பு பழையபடியே வந்ததுனால எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. என்ன ஆஃபீஸில் போய் உட்காந்து சம்பாதிக்கலை அந்த மாதிரி அப்படின்னு ஒரு குறை இருக்கதான் செய்யும். இருந்தாலும் ஃபார்மிங் ஒர்க்கு சிறப்பாக பண்ணுறாங்க. எல்லா துறையிலும் ஒரு இன்னோவேஷன். ஆஸ்திரேலியாவில் அப்படி தான் பண்ணுறாங்க. நம்ம அதுவும் நினச்சிட்டு இருக்கோமே. எல்லா துறையிலும் ஃபீல்டில் எல்லா இண்டஸ்ட்ரி லெவலும் ஒரு அப்பு தான். இனிமேல் ஆட்கள் வேலை கிடைக்கல, வெளிநாட்டுக்காரன் தான் கூட்டுக்கணும் வேலைக்கு. அந்த அளவுக்கு போயிருக்கு. பணம் அலைகடல் போல் பெருகி பொங்கி பொங்கி வரும் பணம், செல்வம். அதனால் எந்த ஒரு குறையும் இல்லை. வெளிநாட்டுக்கு போன அவசியமே இல்லை. எல்லாம் இங்கேயே நீங்கள் அறிவு சார்ந்ததுக்கு ஒத்துமை காண்பீங்க. வியாபாரிகள் கூட்டு முயற்சி என்னென்ன உண்டோ நல்லா சம்பாதிக்கலாம். போதும் நமக்கு மல்டி மில்லியனாக இங்கே உட்காந்தாலே ஆகலாம்.
இதற்கு அரசாங்கங்கள்லாம் தடை இருக்காது. இனிமேல் வர அரசாங்கங்கள்லாம் ஒரு நிறைய மாறுதல்லாம் கொண்டிருக்கும். வியாபாரிகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தனிப்பட்ட நபர்களுக்கு கஸ்டமர்ஸ் சொல்லக்கூடிய அந்த எல்லாருமே கன்சியூமர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் எல்லா பொருளும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நான் ஒரு இடத்துல நம்பி இத்தினோடு சம்பளம் வாங்குறதுக்கு ஆளெல்லாம் போயிடுத்து. இனிமேல் எல்லா விஷயத்துலையும் திறம்பட இயக்கக்கூடிய அமைப்பு வர்றதுனால எல்லாருக்கும் சம்பாதிக்கிற ஒரு வசதி நிறைய வந்துருத்துனுமே. ஒரு குறையும் இல்லை, கடன் உபாதை இருக்காது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், அது மனசில் எப்போ தெளிவு இருக்கும். அது சொல்லணும் இல்லை, ஒரே குழப்பமாக இருக்கக்கூடாதுல்ல. ஏன் காரணம் என்னென்னா, அவங்களுடைய மூன்றாம் அதிகாரியே சூரியன். மூன்றாம் அதிகாரி சூரியன் அழகாக ஒவ்வொரு மாதம் கூடிய போய் அத்தனை பேர் அப்படியே போகிறாங்க. சூரியனோட அப்டு மீனம் சொல்லக்கூடிய பங்குனி மாதம் வரைக்கும் தொடர்ந்து சூரியனோட, செவ்வாய் சூரியனோட, சுக்கிரன் சூரியனோட சம்மந்தப்பட்ட விஷயத்தில் புதன் இப்படி போகிறாங்க. அடுத்தடுத்து வரும்போது வெரி ஃபாஸ்ட்டு. இந்த மார்கழி மாதத்தை பின்னாடி பகுதி பார்த்தோன்னா அப்படியே உடனே 50 பின்பகுதி ஜனவரி மாதத்து ஆரம்பத்தில் பார்க்கும்போது அப்படியே மகரத்துக்கு போயிடுவாங்க. டக்கு அப்படின்னா பாருங்கள் எந்த ஃபாஸ்ட்டு வரன்னு. அதனால் எல்லா விஷயத்துலையும் ஏற்றம் தரும். எத்தனை குறை சொல்லணும் அவசியம் இல்லை. வழக்கம் போல் நீங்கள் பொண்ணு கிடைக்கல புள்ள கிடைக்க சொல்லாதீங்க. நீங்கள் அந்த பணம் வருது இப்படி வருது, ஒரு சம்பாதிக்கிறது வாழ்க்கை நியாயம்தான். இப்படி சம்பாதிச்சா தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னா அந்த மூடத்தனமான எண்ணெய்க்க விட்ருங்க. வேலைக்கு போனப்போ வேலை போட்டு என்ன பண்ணுவீங்க? நாங்கள் ஒழிப்பீங்களா சொல்லுங்கள்? இல்லை வேலைக்கு போனப்போ எதனா ஆச்சு, மாப்பிள்ளை தம்மி ஆகலை ஆச்சு, என்ன பண்ணுவீங்க? பொண்ணும் பிள்ளையும் சம்பாதிக்கிற அளவுக்கு ஆற்றல் இருக்க குடும்பம் நடத்துகிறாங்களா, லட்சணமாக இருக்காங்களா, வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது பாருங்கள் போதும். ஏன்னா இந்த ரங்கநாதர்கள்லாம் இப்போ வந்து வாயை மூடின்னு இருப்பாங்க. ஏன்னா நிறைய அடி வாங்கிட்டாங்க, செம்ம அடி எல்லாம். ஏன்னா யார்கிட்ட பின்னாடி போகிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு கிரகநாதர்கள். அதனால் சூரியன் பின்னாடி எல்லாம் போயிட்டுருக்கு. அவர் தான் கொடுக்கணும். குருவை நல்லா உசுப்பேத்து நல்லா பலமாக்கி அவருக்கு சப்போர்ட் பண்ணி அப்படியே இந்த புதனும் குருவும் இந்த மாதம் பண்ணிக்கிறாங்க. ராசி பருவத்தனை சுக்கராச்சாரியருக்கு அத்தனை பேர் மேக்னெட்டு கொழியும். அப்படியே உலகத்தில் வேறு எங்கேயோ இதெல்லாமோ மாறுது. இங்கே இயற்கை சீற்றமெல்லாம் ஒன்றும் கிடையாது. சீப்பாக இருக்கும், இயற்கை வளம் கொழிக்கும். ரெண்டாவது வர்த்தகங்கள் எல்லாம் வேளாண்மைத்துறை வளர்க்க வருது. உண்ணும் உணவு உடை உறக்கல் இதெல்லாம் இருக்குது. இது நிறைய திறம்பட இருந்து மற்றவங்களுக்கு வாரி வழங்கும். இந்த வெடிபொருள்லாம் நம்மளாம் அதிக வெளிநாட்டு தான். அதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் வந்து அது அரசாங்கத்துக்கு தான். இங்கே வந்து எல்லா விஷயத்துலேயும் எல்லாம் ஆடை அலங்கார பொருள், ஹோட்டல் தொழில், இந்த ஆட்டோமேட்டிக் இந்த தொழில் எல்லாம் உணவு எல்லாம் சிறப்பாக நடக்கும். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நமக்கு வேண்டிய வாழ்க்கைக்கு வேண்டிய வீடு வசதி வாய்ப்புகள்லாம் ட்ரெண்டு மாறிடும். செவ்வாய் ஃபாரஸ்ட் அடிக்கிறதுனால முன்ன அளவுக்கெல்லாம் விலகெல்லாம் ஏற்ற முடியாது. செவ்வாயோட ஆக்டிவிட்டிஸ் மாறிடும். இப்போது அதனால் மரியாதையாக இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணி இந்த ரியல் எஸ்டேட்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிங்கன்னா வியாபாரம் இருக்கும். இல்லைன்னா உங்கள் தொழிலுக்கே மூடும். அந்த அளவுக்கு தான் பண்ணுறாரு. கூடயே புதன் வரதுனால. ஸோ வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் சிறப்பாக நினைப்பாங்க. தனிப்பட்ட முறையில் செல்ஃப் ஸ்டைல் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லக்கூடிய சிறு முதலாளி குறு முதலாளிகள் நல்லா சிறப்பாக செயல்பட முடியும். அதே வேலைக்கு எதிர்பார்க்குறவர்கள் நிறைய சந்தப்பட்ட ஜீவனங்களில் உயரம், கணிசமான உயரம். தேவையான இடத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை. குடும்பத்தில் வரக்கூடிய தேவையில்லாத கஷ்டங்கள் நஷ்டங்கள் உபாதைகள்லாம் நீங்கி அந்த குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். அந்த தேவையில்லாத வருத்தங்கள் விசனங்கள்லாம் காணாமல் போயிடும். சந்தோஷ மனசை எப்போ நயிக்கும் சொல்லி நிறைவு செய்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.